தென்காசி மாவட்டம் கடையம் அருகே போதிய நீர் இல்லாததால் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உழவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். வடக்குருவ 10 கால்வாய் மற்றும் சம்பன் குளத்தை முறையாக பராமரிக்காததே இந்த நிலைக்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்கள் வயக்காட்டுக்கெல்லாம் நீர் பாசனம் கடனாநிதி டேமில் இருந்து நேரடி பாசனம் தண்ணி வர்றதுக்கு உண்டான வாய்க்கால் எல்லாம் இதாகி போச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, பழுதடைச்சிருச்சு. அது கண்டிப்பாக அதை சீரமைக்கணும். அது இல்லாமல் குளம் தூர் வரணும். குளத்தில் தண்ணி பெருசாக சேமித்து வைக்க முடியலை. அதனால் தண்ணி இல்லாமல் எங்கள் வயக்காடெல்லாம் கருகிடுச்சு. அந்த பாசனம் கால்வாய் தூர் வராமல் எங்கள் வயக்காடு ஒரு 100-150 ஏக்கர்கிட்ட அலிமானத்துக்கு வந்துருச்சு. இது அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. எந்த அதிகாரிகள் பார்வையிட வர மாட்டேங்காங்க. அதனால் இந்த கால்வாய் தூர் வாரி தந்து, குளங்கள்லாம் தூர் வாரி தந்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்குள்ள வழியை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரண். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒட்டியுள்ள சம்மங்குளம், சிவசேலம், கருத்தப்புலியூர் உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு நெல், சிறுகிழங்கு உட்பட்ட வகையான சார் கடுவா சாகுபடி இங்கு செய்து வருகிறார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு விதை, நெல், உரம் என சுமார் 35,000 முதல் 40,000 வரை செலவு செய்து வருகிறார்கள். சார் சாகுபடி ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராகி வரும் நெற்பயிர்கள் போதிய தண்ணீர் இல்லாமல் சுமார் 150 ஏக்கர் கருகி உள்ளது. கடனா அணையில் இருந்து சம்மங்குளத்திற்கு நீர் வரும் வடக்கு கூறப்பட்டு கால்வாயில் முற்றிலும் சிதலமடைந்து காணப்படுவதால் குளம் தூர்வாராமல் மண் நிரம்பி இருப்பதாலும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காததால் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கருகிய பயிர்களை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மனுக்கள் வழங்கிய நிலையில் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் வராததால் மன வேதனை அடைந்துள்ளனர். எனவே கடனா அணையில் இருந்து வரும் வடக்கு கூறப்பட்டு கால்வாயை சீரமைத்து சம்மங்குளத்துக்கு முறையான தூர்வாரி நீரை சேமித்து வைத்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குருச்சரண்.